மகிஷியை வென்ற மணிகண்டன் புலிப்பால் தேடி காட்டிற்கு சென்றார். அங்கே சிவதரிசனம் செய்த மணிகண்டனிடம் சிவபெருமான், உன் அவதார நோக்கமான தெய்வீக திருப்பணியை முடித்து விட்டாய், இருந்தாலும் நீ நிறைவு செய்ய வேண்டிய மற்றொரு மிகப்பெரிய பணி ஒன்று இருக்கிறது என்றார். நீ பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்று வருத்தத்துடன் காத்திருக்கும் உன் தந்தை மற்றும் நோய்வாய்ப்பட்ட உன் தாயாரை விரைவில் போய் பார் என்று நினைவுபடுத்தினார். மேலும் புலிப்பால் கொண்டு செல்லும் பணியில் தேவேந்திரன் உனக்கு உதவி செய்வார் என்று உறுதியளித்தார். அதன்படி மணிகண்டன் புலி உருவெடுத்த தேவேந்திரன் மீது ஏறி அமர்ந்து தேவர்களும் தேவ கன்னிகைகளும் ஆண் மற்றும் பெண் புலிகளாக புடைசூழ அரண்மனையை நோக்கி பயணித்தார். புலி மீது ஏறி வரும் சிறுவனை பார்த்து பயந்து போன பந்தல நாட்டு மக்கள் அலறி அடித்து கொண்டு ஓடி ஆங்காங்கே ஒளிந்து கொண்டனர். அப்போது முதலில் காட்டில் மணிகண்டனை ராஜசேகரன் கண்டெடுத்த போது தோன்றிய அதே முனிவர் இப்போதும் தோன்றி தீர்ப்பில் ஆழ்ந்த பந்தல் நாட்டு குடிமக்களுக்கு மணிகண்டனின் உண்மையான தெய்வீக அவதாரத்தை பற்றி எடுத்துரைத்தார். புலிகள் புடைசூழ மணிகண்டன் அரண்மனை கதவை நோக்கி வந்தபோது மன்னர் கவலை தோய்ந்த முகத்துடன் அமைதியாக அமர்ந்திருந்தார். புலி மேலிருந்து இறங்கிய மணிகண்டன் இப்போது மகாராணியாருடைய இனம் தெரியாத நோய்க்கு புலிப்பாலை எடுத்து கொள்ளலாம் என்று சொன்னார். மகாராணியுடைய பாசாங்கை புரிந்து கொண்ட மன்னர் அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் சிறுவனின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து மன்னித்து விடுமாறு வேண்டினார். மகாராணியின் நோய் நீங்கியவுடன் மணிகண்டன் அரண்மனையை விட்டு வெளியேறி காட்டிற்கு சென்று விட்டார். மணிகண்டன் காட்டிற்கு சென்ற அந்த நாளில் அவருக்கு 12வது வயது தொடங்கியது. மணிகண்டன் காட்டிற்கு சென்றதற்கு காரணமான மந்திரியை ராஜசேகரன் தண்டிக்க முடிவு செய்தார். இருந்தாலும் தெய்வீக விருப்பத்திற்கிணங்க அந்த முடிவை நிறுத்தினார். மேலும் மணிகண்டன் மகிழ்ச்சியை அழிப்பதற்காக இது தானே மேற்கொண்ட நாடகம் என்று தந்தைக்கு புரிய வைத்தார். தன்னுடைய தெய்வ காரியம் நிறைவடைந்து விட்டதால் தான் தேவலோகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னார். புறப்படுவதற்கு முன் தந்தை ராஜசேகரனின் அளவில்லாத பக்தியை கண்டு மெச்சிய மணிகண்டன் மன்னருக்கு ஒரு வரம் கொடுக்க விரும்புவதாக சொன்னார். உடனடியாக மன்னர் ராஜசேகரன் மணிகண்டனின் நினைவாக தான் ஒரு கோயிலை கட்ட விரும்புவதாகவும் கோயில் கட்டுவதற்கு பொருத்தமான இடத்தை பரிந்துரைக்குமாறும் மணிகண்டனிடம் மன்றாடினார். உடனே மணிகண்டன் தன்னுடைய அம்பை எடுத்து வில்லை எறிந்தார். அது ஒரு இடத்தில் சென்று தைத்தது. அந்த இடம் இராமாயண காலத்தில் ஸ்ரீராமரை நோக்கி சபரி என்கிற பெண் துறவி தவமிருந்த இடமாகும். அந்த இடம்தான் சபரிமலை. சபரிமலையில் தனக்கு கோயில் கட்டும்படி மன்னர் ராஜசேகரனிடம் கூறிய மணிகண்டன் உடனடியாக மாயமானார். அதற்கு பிறகு அகஸ்திய முனிவரின் வழிகாட்டுதலின்படி மன்னர் ராஜசேகரன் சபரிமலை கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினார். 41 நாள் கடுமையான விரதம் இருந்து தன்னை தரிசிக்க வருபவர்களுக்கு மட்டுமே தரிசனம் கொடுப்பேன் என்று மணிகண்டன் அசரீரியாக சொன்னார். அதே நேரத்தில் மன்னர் ராஜசேகரன் கோயில் கட்டும் பணியை முடித்தார். கோவில் கர்ப்பகிரகத்தை அடைவதற்கு புனிதமான 18 படிகளையும் அமைத்தார். ஆனால் இறைவனின் சிலையை நிறுவும் போது மன்னருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டது. அப்போது சுவாமி ஐயப்பனின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. பம்பை நதி கங்கை நதியை போன்ற புனிதமான நதியாகும். சபரிமலை காசியை போன்ற புனித ஸ்தலமாகும். அப்போது தர்மசாஸ்தாவால் அனுப்பப்பட்ட பரசுராமர் கடலுக்கு அடிப்பகுதியில் இருந்து கேரள நிலத்தை சபரிமலையின் உயரத்திற்கு எழுப்பி அவரே ஐயப்ப சுவாமியின் திரு உருவத்தை சிலையாக செதுக்கி மகர சங்கராந்தி நாளன்று பிரதிஷ்டை செய்தார். இல்லற வாழ்க்கையின் ஈகபர சுகங்களிலிருந்து விலகி ஒரு பிரம்மச்சாரி போன்ற வாழ்க்கை முறையை கடைபிடித்து பக்தர்கள் இந்த 41 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விரதம் வாழ்நாள் முழுவதற்கும் நன்மையை தொடர்ந்து பிரதிபலிக்கிறது. சுவாமி ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு சென்றபோது தலையில் பள்ளிக்கட்டு சுமந்து அதில் உணவுப் பொருட்களும் நெய் அடங்கிய 3 கண் கொண்ட தேங்காயும் கொண்டு சென்றதைப் போல பக்தர்கள் இருமுடி சுமந்து தேங்காயை எடுத்துக்கொண்டு தலையில் ஆனந்த மாலையை அணிந்தபடி சபரிமலையின் செங்குத்தான சரிவுகளில் ஏறும்போது சரணகோஷங்கள் பாடிக்கொண்டு இறுதியில் 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிக்கின்றனர். தர்மசாஸ்தாவாகி ஐயப்ப பிரபுவின் தரிசனத்தை காண்பதற்காக ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் ஜாதி மத வேறுபாடின்றி ஆனந்த மாலையை அணிந்து கொண்டு இருமுடியை சுமந்து ஐயப்ப கோஷங்களை சரணங்களை பாடியபடி பம்பை நதியில் குளித்து சபரிமலையை நோக்கி படையெடுக்கின்றனர். நாகராஜ வாவருநாடா சுவாமி ஐயப்பன் சன்னிதானமான ஸ்ரீகோவிலை ஒட்டியபடி நாகராஜ சிலை நிறுவப்பட்டுள்ளது. பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து கன்னிமூல கணபதி தரிசனம் செய்த பிறகு நாகராஜாவுக்கு தரிசனம் செய்து காணிக்கை செலுத்துகின்றனர். வாவருநாடா
வாவர் என்பவர் சுவாமி ஐயப்பனின் இஸ்லாமிய பக்தர் ஆவார். இவரை வாவரு சுவாமி என்று அழைக்கின்றனர். சபரிமலையில் வாவர் சுவாமிக்கு தனி சன்னிதானம் இருக்கிறது. எருமேலி சாஸ்தா கோவிலுக்கு அடுத்துள்ள எருமேலியில் வாவரு சுவாமியின் மசூதியும் இருக்கிறது. ஐயப்பன் மீது வாவரு சுவாமி கொண்ட பக்தியும் எருமேலி மலையில் அவருக்கு இருக்கும் மசூதியும் சபரிமலைக்கு செல்லும் யாத்ரீகர்களுக்கு கேரளாவில் இருக்கும் மத நல்லிணக்கத்தை எடுத்து காட்டுகிறது. வாவரு சுவாமிக்கு ஐயப்ப சுவாமி மீது இருக்கும் பக்தியானது ஐயப்பன் மீது எல்லா மத இன மக்களும் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும், மேலும் சபரிமலை சாஸ்தா கோவிலில் ஜாதி மத இன பாகுபாடின்றி இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக விளங்குகிறது. மாளிகபுரத்து அம்மா. மாளிகபுரத்து அம்மா சபரிமலையில் இருக்கும் முக்கியமான உபதேவதை ஆவார். மாளிகபுரத்து அம்மாவை பற்றி 2 விதமான நம்பிக்கைகள் நிலவுகிறது. ஒன்று, ஐயப்பன் வதம் செய்த மகிஷி இறந்தவுடன் அவளுடைய உடலில் இருந்து ஒரு அழகான பெண் வெளிப்பட்டு தான் எப்போதும் ஐயப்பனோடு இருக்க விரும்புவதாக தெரிவித்தாள். அவள்தான் மாளிகபுரத்து அம்மன் என்கிறது ஒரு கதை. மற்றொரு நம்பிக்கை, ஐயப்ப சுவாமியின் குருவுடைய மகள் துறவரத்தை ஏற்று சந்நியாசியாகி ஐயப்பனுடன் நிரந்தரமாக இருக்க வரம் வேண்டியதாகவும் அவளை மாளிகைபுரத்து அம்மா என்றும் சொல்லப்படுகிறது. தாந்திரிக பார்வையின்படி யாத்ரீகர்கள் மாளிகைபுரத்து அம்மனை ஆதிபராசக்தியாக நினைத்து வழிபடுகின்றனர். மாளிகைபுரத்து அம்மனுக்கு செலுத்தப்படும் முக்கியமான காணிக்கைகள் மஞ்சள் பொடி, குங்குமம், சர்க்கரை, தேன், கதலி வாழைப்பழம் மற்றும் சிகப்பு பட்டு ஆகியவையாகும். கருப்பசாமி மற்றும் கருப்பாய் அம்மா, வலியகடுத்த சுவாமி மற்றும் மேல் கணபதி. கருப்பசாமி மற்றும் கருப்பாய் அம்மா. 18ஆம் படிக்கு வலது பக்கத்தில் கருப்பசாமி கோவில் அமைந்துள்ளது. கருப்பசாமி கோயிலுக்குள்ளேயே கருப்பாய் அம்மாவின் சிலையும் இருக்கிறது. சுவாமி ஐயப்பனின் தெய்வீக நோக்கத்திற்காக இவர்கள் இருவரும் காட்டிலிருந்து வந்து உதவியதாகவும் இவர்களுக்கு தெய்வீக சக்தி இருப்பதாகவும் நம்பி பக்தர்கள் வழிபடுகிறார்கள். வலியகடுத்த சுவாமி. புனித 18ஆம் படிகளின் இடது பக்கத்தில் வலியகடுத்த சுவாமிக்கு சிறிய கோயில் அமைந்துள்ளது. வலியகடுத்த சுவாமி ஐயப்பனின் உதவியாளர் ஆவார். மேல் கணபதி. ஸ்ரீகோயில் சன்னிதானத்தை ஒட்டியபடி மேல் கணபதி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். பக்தர்கள் ஆழியில் மேல் கணபதிக்கு நெய் தேங்காயை உடைத்து காணிக்கை செலுத்துகின்றனர். கணபதி ஹோமம் இங்கே முக்கிய சிறப்பு நிகழ்ச்சியாகும்.